ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆர்த்திஸ் கிச்சனில் பார்க்க போகிறதுங்க ரெட் சில்லி கோஸ் பொரியலுங்க. எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. கடுகு போட்டுக்கலாங்க, 2 கடலைப்பருப்பு போட்டுடலாங்க, கொஞ்சம் பாசிப்பருப்பு போட்டுடலாங்க, கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாங்க. இந்த வரமிளகாய் கோஸ் பொரியல் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நல்லா பொரியட்டுங்க. நம்ம போட்ட பொருள் எல்லாம் பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ வெங்காயமும் கருவேப்பிலை தலையும் போட்டுக்கலாங்க. தேங்காய் எண்ணெயில் வரமிளகாய் கோஸ் பொரியல் பண்ணாதாங்க சூப்பராக இருக்கும். நல்லா வதக்கி கொடுத்துக்கலாங்க. நம்ம போட்ட வெங்காயம் கருவேப்பிலையெல்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம கோஸ் போட்டுக்கலாங்க. கோஸ் நல்லா மெலிசாக அறுத்துட்டு இப்படி போட்டால் தான் சூப்பராக இருக்குங்க. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. அவங்கவுங்களுக்கு தேவையான அளவு காரம் உப்பு போட்டுக்கோங்க. நான் வெறும் வரமிளகாய் தூள் போடுறேங்க. இதை அப்படியே நல்லா வதக்கி கொடுக்கலாங்க. பச்சை மிளகாய் போட்டு தானுங்க பண்ணுவோம். இப்போ இப்படி பண்ணோம்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. வரமிளகாய் தூள் கோஸ் பொரியல் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ என்ன பண்ணலாங்க, தண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாங்க. காய் வேகிறதுக்கு அளவாக ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கோம். உப்பு அப்படியே மூடி வைக்கலாங்க. காய் நல்லா வேகட்டுங்க. வெந்ததும் பார்க்கலாம். இப்போ எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாங்க. சூப்பராக வெந்திருக்குங்க. இப்போ நம்ம தேங்காய் பூ போட்டுக்கலாங்க. இதுலேயே பாசிப்பருப்பு போட்டு வேக வச்சு போடுறதுனால போட்டுக்கலாங்க. கொஞ்சமாக கடலைப்பருப்பு வேக வச்சு போட்டாலும் போட்டுக்கலாங்க. நம்ம சும்மா வெறும் கோஸ் தாங்க போட்டிருக்கோம். வரமிளகாய் தூள் போட்டிருக்கோங்க, உப்பு போட்டிருக்கோம். இப்போ தேங்காவை நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குங்க, கொஞ்சம் சுண்டுனதுக்கப்புறம் நம்ம தேங்காய் பூ போடலாங்க. இன்னும் கொஞ்சம் சுண்டுட்டுங்க, பார்க்கலாம். இப்போ தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிடுச்சுங்க. அப்படியே நம்ம தேங்காய் பூ போட்டுக்கலாங்க. இந்த தேங்காயிலே கொஞ்சம் சீரகம், ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம் போட்டோம்னா பொரியல் அவ்வளோ சுவையாக இருக்குங்க. ஒரு சின்ன வெங்காயம் 1/4 டீஸ்பூன் சீரகம் போட்டு அடித்து போட்டுட்டோம்னா அந்த பொரியல் ஹோட்டல்லையெல்லாம் கோஸ் பொரியல் வைப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்குங்க. இப்போ இதை நல்லா கிளறி கொடுத்துக்கலாங்க. நம்ம தேங்காய் பூ போட்டிருக்கோம். தேங்காய் பூ உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. வயிற்று புண்ணு, வாய் புண்ணெல்லாம் தேங்காய் பூ போட்டு சாப்பிடும்போது நல்லா குணமாகுங்க. தேங்காய் பால் குடித்தாலும் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இப்போ என்ன பண்ணாங்க, நம்ம பிளேட்டிங் பண்ணி பார்க்கலாங்க. இது சாம்பார் சாதம், ரச சாதம், புளிக்குழம்பு எல்லாத்துக்குமே இந்த கோஸ் பொரியல் மேட்ச் ஆகுங்க. நம்ம இப்போ பிளேட்டிங் பண்ணி பார்க்கலாங்க. இப்போ டேஸ்ட் பண்ணலாங்க. நான் போட்டிருக்க உப்போட அளவு, அந்த மிளகாத்தூளோட அளவு, சீரகத்தோட அளவு, தேங்காய் பூவோட அளவு